என்ன கோமதி அக்கா, போகலாமா? கிளம்பிட்டியா? வாடி, முன்னாடியே கிளம்பிட்டு நீ வரட்டும் தான் உட்காந்தே இருந்தேன். வா போகலாமா? ஏன்டி இன்னைக்கு கண்டிப்பாக காசு தந்துடுவாங்கல்ல? மண்டபத்துக்கு 2 நாள் அட்வான்ஸ் கொடுக்கணும்டி. 2 நாளில் தரேன்னு சொல்லியிருக்கேன். இந்த காசை நம்பிதான் சொல்லியிருக்கேன். தரலைன்னா அவ்வளோதானே, உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தானே. அக்கா, நான் நேற்றே ஃபோன் பண்ணி கேட்டுட்டேக்கா. அந்த அண்ணன் தாரம் தான் சொன்னாங்க. வா நம்ம சீக்கிரம் போகலாங்க்கா. இப்போவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அவங்க வெளியே தெரியவே போகிறவங்க, நம்மளை மாதிரி வீட்டிலே இருக்கவங்கள கொஞ்சம் நம்ம முன்னாடி போனாதான் தேவையில்ல. வா போகலாம். அதெல்லாம் கண்டிப்பாக தந்துடுவாங்க. எனக்கு அந்த அண்ணன் நல்லா தெரியும். எனக்காக தான் வட்டியும் உனக்கு கொஞ்சம் குறைச்சி தரேன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக தந்துடுவா. நேற்று ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டுட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. இல்லடி, அட்வான்ஸ் கொடுக்கலைன்னா அவ்வளோதாண்டி. மண்டபம் அப்புறம் வேறு யாராச்சும் பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எங்கிட்டே அலைஞ்சு திரியுறது. இது பக்கத்துலேயே இருக்கிறது, எல்லாம் சௌரியமாக இருக்கும் நமக்கு போக வர. அதனால தான் பார்க்குறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி வாக்கா, அதெல்லாம் பேசிக்கலாம். அந்த அண்ணன் நேரத்தை எடுத்து வச்சுருப்பாரு. வெளியில் ஊக போகிறன்னு இருப்பாங்க. நம்ம போகணும் கரெக்டாக. வா அண்ணே, நேற்று ஃபோன் பண்ணியிருந்தேன்ல, காசு தரேன்னு சொன்னீங்களே. நீங்களாம்மா? வாங்க, நல்ல வேலை நீங்கள் வருவீந்தே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். உங்கள்ட்ட டேத்தே ஃபோன் பண்ணி சொல்லலான்னு தான் இருந்தேன், மறந்துட்டேன். ஏன்னா என்னாச்சு? அதான் நேற்று நானே ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன்ல. நீங்கள் தரேன்னு சொன்னனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த அக்காவுக்கு தான் காசு வேணும். வட்டி கொஞ்சம் கம்மியாக தானே சொன்னீங்க. பாவம் யாரும் இல்லாதவங்க, யாரும் உதவி செய்யவும் இல்லை. அதனால தானே உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன். உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை. இல்லைம்மா, நானும் கொடுக்கலான்னு தான் வச்சுருந்தேன். திடீர்னு ஒரு அவசர செலவு வந்துருச்சுமா. என்னென்ன சொல்கிறீங்க? நேற்று ஃபோன் பண்ணி தானே வாங்கன்னு சொன்னீங்க தரேன்னு. இப்போ அவசர செலவு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. வேறு ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கண்ணே. உங்களாக்கள் முடியாதா? நேற்று ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு இல்லைன்னு ஒரே அழுக. நைட்டு வந்து எங்களுக்கு பக்கத்து தெருவில் உள்ளவங்க தான் கேட்டாங்க. ஆத்திர வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? அதே உங்களுக்கு கொடுக்க வச்சிருந்த காசை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னும் நான் காசு ரெடி பண்ண ஒரு 2 வாரமாச்சும் ஆகும். நான் ரெடி ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன். நைட்டே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் பார்த்தேன். நைட்டு என்னத்தை ஃபோன் பண்ணணும், நைட்டு பண்ணால் சங்கட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் விட்டுட்டேன். காலைல பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்க மாட்டியில், ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். என்னங்கண்ணா இப்படி திடீர்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? உங்களை நம்பி தான் நான் மண்டபத்துக்கு வேறு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கொடுக்கலன்னா மண்டபம் கை மீறி போயிடும். நாங்கள் என்ன பண்ணுறது? வசதி இல்லாதவங்க எந்த மண்டபத்தை வேணால் பிடிக்க முடியுமா? நம்ம வசதிக்கு ஏற்ற மண்டபத்தை தானே பிடிக்க முடியும். நீங்கள் தரேன்னு சொன்னனால தான் நம்பிக்கை 2 நாளில் தரேன்னு சொல்லி வச்சுருந்தேன். நாளைக்கு உங்களுக்கு வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுறது? நீங்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச யார்ட்டையாச்சும் இருந்தாலும் வாங்கி கொடுங்க. வட்டிலாம் நான் கரெக்டாக கொடுத்துருவேன். இல்லைம்மா, எனக்கு அப்படிலாம் தெரிஞ்ச வட்டி கொடுக்குறவங்க யாரும் இல்லை. ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ஆனால் வட்டி கூட வைப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. அதோட மாட்டிக்கிட்டு நான் முடிக்க முடியாது. திடீர்னு நீங்கள் வட்டி கட்டலைன்னா என்னையே பிடிச்சி என்னையே காசு கட்ட சொன்னால் நான் என்ன பண்ணுறது? நானும் 5 10 வட்டிக்கு விட்டு கொடுத்துட்றேன். நான் அந்த ரேஞ்சிலலாம் இல்லைம்மா. நான் காசு ரெடியானோன்னு சொல்லி அனுப்புகிறேன். என்னங்கண்ணே இப்படி பண்ணுறீங்க? ஆத்திர அவசரத்துக்கு எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட தானே வாங்குறேன். நான் அந்த நம்பிக்கையில் தானே உங்களை கூட்டி வந்தேன். நீங்கள் என்னென்ன இப்படி பண்ணுறீங்க? ஏதாச்சும் வச்சுருந்தாலும் கொடுங்கண்ணே. கண்டிப்பாக திருப்பி தந்துடுவாங்க. எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குமா? வட்டி கொடுக்குறது தானே என்னோட பொழப்பே. இருந்தால் கொடுக்க போகிறேன். எல்லாமே ரொட்டேஷனில் போயிடுச்சு. எல்லாம் வந்தால் தான். ப்ளீஸ்ண்ணே, பொண்ணு கல்யாணம் வேறு எங்கேயும் என்னால் வாங்க முடியலை. இவள்கிட்ட கேட்டு நம்பிக்கையான இடமானு உங்களை தான் சொன்னேன். அதனால தானே. ப்ளீஸ்ண்ணா, ஏதாச்சும் தயவு பண்ணுங்க. இல்லைம்மா, என்கிட்ட இருந்தால் நான் தந்திருப்பேன். நான் புரட்டி தர முடிஞ்சால் நான் எப்படி இருந்தாலும் தந்திருப்பேன். எனக்கு என்ன வட்டி தான் வேணும். அது யார் கொடுத்தா என்ன? யார் கொடுத்தாலும் வட்டி வட்டி தானே, காசு காசு தானே. அதனால கொடுத்துருப்பேன். என்கிட்ட இப்போ இல்லைம்மா, எல்லாம் ரொட்டேஷனில் போயிடுச்சு. ஒரு 2 வாரமாச்சும் ஆகும் நான் ரெடி பண்ணுறேன்னா. 2 வாரம் கழிச்சு வேணா வாங்க, நான் தரேன். என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? இன்னும் 1 மாதத்தில் கல்யாணம், நீங்கள் 2 வாரம் கழிச்சு வர சொல்கிறீங்க. இப்போவே மண்டபத்துக்கு ஆள் நீயா நானும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். 2 வாரம் கழிச்சு வான்னு சொல்கிறீங்க. ஏன்னு இப்படி? உங்களை நம்பி கூட்டி வந்து பாருங்க, என்னை சொல்லணும். என்னம்மா அது? காசில் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சகஜம்தான். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் தான் வட்டி கொடுக்க ஒரு 2 நாள் ஆகும்னு சொன்னாலும் சரின்னு தானே நாங்கள் ஒத்துக்கிறோம். அதே மாதிரி தான் நாங்கள் சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்கணும். அண்ணா, இருந்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு தரணும் இல்லைண்ணா. எப்படியாச்சும் பொருட்டி தந்தீங்கன்னா தேவையில்ல. அப்போ தானே நாலு பின்ன உங்கள்கிட்டே வருவோம். நீங்கள் நாளைக்கு வர்றதுக்காக சொல்லலம்மா. என்ற காசு சுத்தமாக இல்லைம்மா. பேச்சை வளவலன்னு வளர்த்துக்கிட்டே போகாதீங்க. நைட் நான் ஃபோன் பண்ணி சொல்லாமல் விட்டுட்டேன். அது என்னோட தப்பு தான்மா. என்னை மன்னிச்சிருங்க. இப்போ வந்ததுக்கு சாரி. டீ ஏதாச்சும் தர சொல்லட்டுமா? இல்லை வேணாண்ணா. சரிம்மா, கிளம்புங்க. சும்மா கத்திக்கிட்டே இருக்காம பேசினா பேசிக்கிட்டே போகலாம். காசு இல்லைன்னு ஒரே வாரத்தில் நான் முடிச்சுட்டு கிளம்புங்க. வேறு இடத்த பாருங்கள். இல்லையா 2 வாரம் கழிச்சு வாங்க, பார்த்துக்கலாம். சரி வா போகலாம். இவங்க தரமாட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் என்னதான் கேட்டாலும் தரமாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கையாக வந்தக்கா. உன்ட்ட வேலை ரொம்ப நம்பிக்கையாக சொல்லி கூட்டிகிட்டு வந்தேனா. நீ வேறு யார்ட்டையாச்சும் கூட கேட்டிருப்ப. நான் பார்த்த வேலை இப்படி வந்து மாட்டி விட்டுட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. கடவுள் ஏதாச்சும் வழியை திறக்கிறாரான்னு பார்ப்போம். என்னங்க, நான் சொன்ன மாதிரி அப்படியே சொல்லிட்டீங்களா? என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? பாவமாக இருக்குது கெஞ்சும் போது. இருந்தாலும் நீங்கள் வட்டி காசு எல்லாம் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, தூக்கிட்டு ஓடிடுவாங்கன்னு சொன்னீங்களே. அதோட எனக்கு பதப்பதன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை இடத்துல பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் ஏகப்பட்ட இடம், கணக்கே இல்லை. நல்ல வேளை நீங்கள் தப்பிச்சிய.
நல்ல வேளை முன்னாடியே வந்து சொன்னீங்க. கொஞ்சம் லேட்டாகி சொல்லியிருந்தியே நான் நேரம் காசுலாம் கொடுத்துருப்பேன். காசுலாம் எடுத்து வச்சபடியே தான் இருக்குது. நல்ல வேளை முன்னாடி சொன்னனால நான் தப்பிச்சு, என் காசு தப்பிச்சிச்சு. இல்லைன்னா உங்களை எங்கே போய் நான் கண்டுபிடிக்கிறது? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களை ஏமாற்றுவாங்கன்னு? ஏங்க நீங்கள் வேறு என்னட்டே 50,000 1,00,000 காசை வாங்கிட்டு அப்புறம் போய் கேட்டால் நான் காசே வாங்கலை, என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேருந்து யாராச்சும் உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு தெரிஞ்சால் போய் நான் தடுத்து நிறுத்திடுவேன். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்து சொன்னேன். என்னால் முடிஞ்சது. நல்ல வேலைம்மா முன்னாடியே வந்து சொன்னீங்க. இல்லாட்டினா நான் காசு கொடுத்துட்டு படாத பாடுபட்டிருப்பேன். காசு கொடுக்கும்போது யார் என்னன்னு பார்த்து விசாரிச்சு கொடுங்க. யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? இல்லை, அந்த கமலா எப்போவுமே நம்மள்ட்ட தான் காசு வாங்குவாங்க. அதனால தான் அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, அவங்க அப்படிப்பட்ட ஆள்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்களே. அவங்க என்னமோ நல்லவங்களே என்னமோ தெரியாது, ஆனால் வாங்கி கொடுக்குறவங்க வந்து காசை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். சரி, கொடுக்குறதுனா ஃபோன் அடிச்சு கூட வர சொல்லி கொடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்லது பண்ணலான்னு நினச்சேன், அவ்வளோதான். இல்லைம்மா காசு திருப்பி வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் கொடுத்தா அது நல்லா இருக்குமா? அப்புறம் பின்னாடி யாரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது? வேற யார்ட்டாச்சும் கொடுத்தாலும் வட்டிலாம் ஒழுங்காக வரும். சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். இதை சொல்கிறதுக்கு தான் வந்து எனக்கு வீட்டில் ஊர்பட்ட வேலை கிடக்கு. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இருங்கம்மா, வீட்டில் சாப்பாடு செய்கிறாங்க, சாப்பிட்டு போகலாம். இல்லைங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில், அதை சொல்கிறதுக்காக தான் வந்து மெனக்கட்டு. ரொம்ப நன்றிம்மா. இந்த மாதிரி நல்ல மனுஷனும் இன்னும் இருக்கிறான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் காசை காப்பாற்றிட்டிய. உங்களுக்கு எப்போ வேணாலும் என்ன உதவி வேணாலும் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் தாராளமாக செய்கிறேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்குறேன். இனிமேல் நீங்கள் காசு கொடுக்கும்போது பார்த்தே கொடுங்க. சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. கல்யாணம் நடத்துகிற கல்யாணம், காசுக்கு நீ என்ன திண்டாட போகிறேன்னு பாரு, என்னென்ன பண்ணுறேன்னு பாருடி. என்ன சார், வாங்கிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? ஒரு பூ வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம்? ஏண்டி, பூ வேலை என்ன இவ்வளோ சொல்கிறாங்க? நானும் கடையாக ஏறி இறங்கி பார்த்து ஒவ்வொரு கடையாக கேட்டால் எல்லா கடையிலும் ஒரே ரேட்டு தான். அதுக்கு கடையிலே வாங்கியிருக்கலாம் போல, அதுக்கு தான் இவ்வளோ ரேட் ஆயிடுச்சு. இந்த பூலாம் இவ்வளோ விலையா? ஆமாம், பூ வாங்கி கொடுக்குறது என்ன சின்ன சாதாரண விஷயம் நினச்சி 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துடலாம்னு. அதுவும் கல்யாண முகூர்த்தம்லாம் வந்துச்சுன்னா விலை கூட தான் இருக்கும். இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? பூவில் கஞ்சம் பிடிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே பூ வாங்கி தர மாட்டேங்கிறீங்க, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லவே வேணாம். சுத்தமாக வாங்கிட்டே தர மாட்டியே போலையே. எங்கள் அம்மாலாம் உதிரி பூ தான் வாங்கியாந்து கட்டுவாங்க. 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாலும் அவ்வளோ பூ இருக்கும் தெரியுமா? நீ நின்று இருக்கி, உனக்குலாம் பூ கட்ட தெரியாதா? எனக்கு தெரியாதுப்பா. அதுவும் இந்த பிச்சி பூதுகள்லாம் காம்பு நீளமாக இருக்குமா, அது கூட கொஞ்சம் ஏனா தானு கட்டிடுவேன். ஆனால் இந்த மல்லிகைப்பூ காம்பு இத்தினிக்கூண்டா இருக்குமா, அதெல்லாம் நமக்கு கட்ட தெரியாது. நான் கட்டினாலும் பூவாட்டுக்கு தனியாக உருக்கிட்டே வந்துடும். அதனால் அதை ட்ரை பண்ணுறதே இல்லை. எவ்வளோ விலையானா நம்ம என்ன டெய்லியே பூ வச்சுக்கிட்டே தெரியிறோம். எப்பாச்சும் கோயிலுக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போகும்போது அந்த மாதிரி தானே வைக்கிறோம். அதனால் காசு கொடுத்தே வாங்கிறது. தாத்தா, இந்த பூவே 100 ரூபா சொல்கிறாங்க. நான் 100 ரூபாய்க்கு உதிரி பூ வாங்கி கொடுத்தோன்னா எங்கள் அம்மா ஒரு ஊருக்கே கட்டிடுவாங்க. அப்படியா? அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் 100 ரூபாய்க்கு பூ வாங்கியது உங்கள் அம்மாட்ட கொடுங்க. கட்டி பிரிச்சுக்கல வச்சாங்கன்னா நான் வாட்டுக்கு டெய்லி கம்மன்னு வச்சுக்குவேன். நீ முதல்ல பூ கட்ட கற்றுக்க, எங்கள் அம்மா உனக்கு கட்டி தருவாங்களாக்கும். உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வரும் போல். அதில் நான் மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னே தெரில. இந்தா வச்சுக்க. நான் வச்சுக்கவா? நான் வச்சுக்கிறதுக்கு தான் உங்களை போய் வாங்கிட்டு வர சொன்னேன்னா? நான் வச்சுக்கிறதுனா நான் வரும்போதே வாங்கி வச்சுக்கிட்டு வந்துருப்பல, நீங்களே வச்சு விடுங்க. பூ வச்சாலே பொண்ணுங்க அழகாக தான் இருக்காங்க. அது என்னன்னே தெரில. சாரி கட்டினா அழகாக இருக்காங்க, பூ வச்சா அழகாக இருக்காங்க, சிம்பிளாக ஏதாச்சும் பொட்டு லைட்டாக வச்சா கூட அழகாக இருக்காங்க. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. என்னன்னு உனக்கு தெரியுமா பவி? தெரியல, நமக்கு என்ன தெரியும்? நம்ம எப்போவுமே அழகுதான், அதனால நான் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. ஒருவேளை பூ நீங்கள் வச்சு விட்டனால என்ன உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரியுறேன்னு என்னமோ. அப்போனா டெய்லி நீங்களே வாங்கி வந்து வச்சு விட்டுருங்க, நான் அழகாக தெரியுறேன்ல. அடியே, பூ வாங்கி என் சொத்து பூரா அழிஞ்சு போயிருண்டி. நீ முதல்ல பூ கட்ட கற்றுக்க. நான் சரஞ்சரமாக உதிரி பூ வாங்கி வந்தாரு, நீ வாடுக்க கட்டி டெய்லி வச்சுக்க. கொஞ்சம் பிசுனாரி. என்ன செல்லம் பண்ணுறது? நம்மெல்லாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் தானே, ரொம்ப ஹையர் கிளாஸ் இல்லை. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழை பழகிக்கணும். வேறு என்ன பண்ணுறது? உனக்கு கட்டதில்லைன்னா விடு, எனக்கு கட்ட தெரியும். எங்கள் அம்மாவுக்கு எத்தனை தடவை கட்டி கொடுத்துருக்கேன் தெரியுமா? இந்த மாமா இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? அப்போ எல்லா வேலையும் தெரியுமா? சாப்பாடுலாம் செய்ய தெரியுமா? ஆலினால் A to Z எல்லா வேலையும் பார்ப்பினா. செல்லம், நீ கவலையே பட வேணாம். நீ மட்டும் என்னை மட்டும் அந்த மாமனை மட்டும் பத்திரமா பார்த்துக்க. நீ ஒன்றே எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எந்த கவலையும் படாத. எங்கள் அம்மா சண்டை போடணும்னு நினைக்காத. எங்கள் அம்மா ஏதாச்சும் திட்டினாலும் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். சண்டை போட்டால் அப்போ நான் என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா சண்டை போட்டாலும் நானும் காதிலே வாங்க மாட்டேன். இந்த காதில் ஒரு பஞ்சு, இந்த காதில் ஒரு பஞ்சு அடிச்சுக்கிட்டு நான் வாட்டுக்கு இருப்பேன். காதில் வாங்க தானே நம்மளுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணும், அப்புறம் சண்டை வரும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எங்கள் அம்மா அப்படிலாம் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க தெரியுமா? நீனும் சண்டை போட மாட்டேன், அதனால பிரச்சனையே வராது. இப்போ அப்படிதான் தெரியும், நல்லா தான் தெரியும்.
சைலண்டாக தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வைலன்ஸ் எல்லாமே வரும். நம்ம அம்மாவா இது, நம்ம பவியா இது அப்படின்னு நீங்களே ஒரு நாள் கேட்பிய பாரு, அந்த மாதிரி இருப்பீங்க. நடக்கும். நானும் டிவிலெல்லாம் பார்த்துருக்கேன். உண்மையாக தானே இருக்கும், உண்மையாக தானே டிவியில் போடுவாங்க. சரி, பிரீத்திட்ட வேற சொல்லாமல் வந்துட்டு காலைல எழுந்தோடனே நம்ம கிளம்பலாமா? பிரீத்தி நேரம் ஃபோன் பண்ணியிருப்பா, ஃபோனே எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் பேபி உனக்கு ஃபோன் ஞாபகமே வராதா? எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே போட்டுட்டு வர. என்னை பற்றிய ஃபோன் இல்லாமல் எங்கேயாச்சும் போகிறேன்னா பிரீத்தியும் அப்படி தான் இருப்பேன். ஆனால் நீ இருக்கி ஃபோனை தொடவே மாட்டேங்கிற. ஆத்திர அவசரத்துக்குலாம் உனக்கு அடிச்சு என்ன பண்ணுறதில்ல, இழுத்துட்டு கிடந்தாலும் இப்படி தான் ஃபோனை எங்கேயாச்சும் போட்டுட்டு கிடப்பேன். யாராச்சும் வந்து சொன்னாதே உண்டு. என்னப்பா பண்ணுறது, அப்படியே பழகியாச்சு. வீட்டில் இருக்கும்போது அம்மா எடுத்து கொடுப்பாங்க, ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பிரீத்தி எடுத்து கொடுப்பா. இன்னைக்கு அவட்ட வரேன்னு சொல்லியிருந்தா எடுத்து கொடுத்துருப்பா, நானே சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேனே, அதனால தெரியல, வந்துட்டேன். காசை மட்டும் எடுத்துட்டேன். சரி வாங்க கிளம்பலாம். சரி செல்லம் வா. அச்சோ, பிரீத்திக்கு கொஞ்சோண்டு பூ வாங்கியிருக்கலாம், வாங்காம விட்டாச்சு. அவளுக்கு பூவை கண்டாலும் பிடிக்காது, இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம். வப்பாலாம் என்னன்னு தெரியலையே. யார் பிரீத்தியா? அவள் அப்படியே உனக்கு ஆப்போசிட். பூவை கண்டாலே அது அவளுக்கு ஆகாது, தலைவலிக்கும் சொல்லுவா. அம்மா பூவை கட்டி கொடுத்து கொட்ட வைடி வைடின்னு கெஞ்சுவாங்க. எங்கேயாச்சும் போனாலும் சத்த நேரம் வச்சுட்டு அதோட வந்து கழட்டி போட்டுருவா. தலைவலிக்குமா? நீனா பொழுதனைக்கு வச்சிருக்கீல்ல, உனக்கெல்லாம் தலைவலி வராதா? ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த ஸ்மெல்லு தலைவலி வரும். எனக்கு ஆனால் அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும், தலைவலியே வராது. ஆனால் நைட்டு தூங்கும் போது மட்டும் எடுத்து வச்சிருவேன், இல்லைன்னா அப்படியே தலையில் பாறை மாதிரி ஏறிக்கும். அவள் சும்மாவே எங்கேயாச்சும் போனாலுமே சத்த நேரந்தே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே தூக்கி போட்டுருவா. இல்லைன்னா அப்படியே வாங்கி வந்து கொடுத்துருப்பீங்க. கஞ்ச பீஸ் நடி இதிலே பாதி நடி கொண்டு பிடிச்சிட்டு கொடுத்துருப்பீங்க. ஆமாம்மா, என்னம்மா பண்ணுறது? எங்கள் அம்மாலாம் இந்த பூவை வாங்கி 7 பேர் வச்சுக்குவா தெரியுமா? நீ ஒரு ஆளாக வச்சுருக்கேன். எனக்கு இப்படி வச்சாதான் பிடிக்கும், இட்லி கொண்டா வச்சாலும் பிடிக்காது. பூ வச்சா தலை நிறைய இருக்கணும், இதுவே எனக்கு பத்தலை. இன்னும் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் தாராளமாக வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆமாடி, உனக்கு ஒரு பூ கூடையே வாங்கி வந்து கொடுத்தாலும் பத்தாது. வா கிளம்பலாம். விட்டா எல்லா கடையில் உள்ள பூவையும் கேட்ப போல. இப்போ எப்படி அழுவுறியா? கல்யாணத்துக்கு அப்புறம் பூ வாங்கி தருவீல்ல, அப்போ இருக்கு. அப்பா, எனக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு வேணும். நான் வெளியில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட. காசு இருந்தால் கொடுங்க கொஞ்சம். காசா? என்கிட்ட இல்லையாப்பா, சுத்தமாக என்கிட்ட இல்லை. அம்மா, நீ வேலை வெட்டிக்கு போறியா என்ன? ஏதோ வேலை கிடச்சிருந்தேன்னா அங்கே போக வேண்டியதானே, இனிமேல் என்ன இருக்குது? இல்லைப்பா, அந்த வேலை வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கிட்டே ஏதாச்சும் பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ காசு தாங்க, நான் வெளியில் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு காசு வேணும், உன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நான் எங்கே போகிறது? என்கிட்ட காசு இல்லைப்பா, நான் என்ன வேலை வெட்டிக்கா போய்கிட்டு இருக்கேன். உனக்கு காசு வேணும்னா நீ போய் சம்பாரி. நீ எப்படி அப்புறம் சாப்பாடு சாப்பிடுவே? இனிமேல் நீ வேலைக்கு போகலைன்னா உனக்கு சாப்பாடே போட மாட்டேன். உனக்கும் சரி உன் பொண்டாட்டிக்கும் சரி, நீனே சம்பாரிச்சு போட்டு சாப்பிட்டுக்குங்க, இல்லைன்னா தனியாக போய் இருந்துக்குங்க. எதுக்கு நான் போய் தனியாக இருக்கணும்? அரண்மனை மாதிரி எங்கள் அப்பா தான் பெரிய வீடு கட்டி வச்சிருக்காரு, நான் தனியாக இருக்கணுமா? இந்த வீடு இந்த காசு எல்லாம் எனக்கு தானே. முதல்ல காசை கொடுங்க, நான் வெளியில் போகிறேன். என்னால் காசு எல்லாம் தர முடியாது. சும்மா உன் இஷ்டத்துக்குலாம் ஆடக்கூடாது சரியா? இப்படி விட்டு தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். எங்கே உன் பொண்டாட்டியை செக்கப் கூட்டி போயிட்டியா? அவளெல்லாம் நான் கூட்டிகிட்டு போக முடியாது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. இல்லைன்னா ஆட்டோவில் போக சொல்லுங்கள். போகும்போது காசு கொடுத்து விடுங்க, அவள்கிட்ட காசு சுத்தமாக இருக்காது. உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் போகிறா, செக்கப் போகிறா, அதுக்கு நீந்தான் காசு கொடுக்கணும். என்னைய எதுக்கு கொடுக்க சொல்கிறேன்? என்னைய கிட்ட கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் அவ்வளோ பணக்காரன்லாம் இல்லை. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு என் வயசான காலத்தில் வச்சுக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். உனக்கால நான் சம்பாரித்து வைக்கல சரியா? உனக்கு வேணா நீ கொடுத்து அனுப்பு, எனக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் தானே கட்டி வச்சிங்க, அப்போ நீங்கள் தான் பார்க்கணும். ஆமாம், சும்மா ரோட்டில் போய்கிட்டு இருந்தவள நான் தான் கூட்டியாந்து வச்சு கல்யாணம் பண்ணிக்கிடா அப்படின்னு சொன்னேன். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு திமிர்த்தனமாக பேசுகிற. பாவம்னு விட்டா ரொம்ப தலைக்கு மேலே ஏறுற. இப்படி பண்ணிக்கிட்டு வச்சுக்க, சோத்தில் விஷத்தை வச்சு கொண்டுட்டு பிள்ளையே இல்லைன்னு போய்கிட்டே இருப்பேன். ஊர் உலகத்தில் போய் பாருங்கள், பிள்ளைய எப்படி வளர்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு. நீங்களே இருக்கிறீங்களே, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறதுக்குன்னே இருக்கீங்க. ஆமாம், எதுக்கு திட்டுறான்னு உனக்கு புரிஞ்சாதானே? சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காதியப்பா. காசு தாங்கப்பா, வேலைக்கு தானே, நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவேன். இதே தான் வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓனாவை கல்யாணம் பண்ணாச்சும் கொஞ்சம் திருந்தி மனசை நான் வருவேன்னு பார்த்தேன். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு புரிய வச்சுட்டேன். இப்போ உனக்கு பொண்டாட்டி வந்துச்சு, குழந்தை வேற வரப்போகுது. யாரை உங்களுக்குலாம் சம்பாரிச்சு போடுறது? சும்மா இருங்கப்பா, எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸை பற்றியெல்லாம் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான்னு கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வேலைக்கு போன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. அப்புறம் காலம் வேலைக்கு தானே போகிறேன். அவங்க சுற்றுறாங்கன்னா அவங்க வெட்டு பசங்க சும்மா திடுறாங்க. அவங்க ஒரு ஆள் அவங்க வாட்டுக்கு சுற்றி திடுறாங்க. நீ அப்படியா? உன்னை நம்பி 2 ஜீவன் இருக்கே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? எங்களுக்கெல்லாம் நீ சம்பாரிச்சு போட வேணாம்பா, நான் பார்த்துக்கிறேன். எங்களுக்கெல்லாம் நீ போடணும்னு நீ அவசியமே இல்லை. உன்னை போடவும் சொல்ல மாட்டேன். உன் குடும்பத்தை பார்த்துக்க, அது போதும். இப்போ என்ன, நீங்கள் காசு தர மாட்டியே அதானே? இல்லை, என்கிட்ட காசும் இல்லை, இருந்தாலும் நான் தரவும் மாட்டேன். அம்மா எங்கேம்மா இருக்க? இங்கே வாமா ஒரு நிமிஷம். என்னடா இப்போ எதுக்குடா இப்படி காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கா? என்னடா பிரச்சனை உனக்கு இப்போ?
இந்த வீட்டில் என்னதாம்மா நடக்குது? என் செலவுக்கு காசு கேட்டால் கூட இவர் என்னமோ தரமாட்டேங்கிறாரு. நீனாச்சும் காசு கொடுமா இருந்தா, இவர் வர வர ரொம்ப அலுமுதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே நான் சொல்கிறது யார் கேட்குறா? நான் சொல்கிற கேட்குற மாதிரி யாரும் இல்லை. உனக்கு காசு வேணா நீனே கேட்டு வாங்கிக்க. அந்த மனுஷட்டெல்லாம் நான் பேச மாட்டேன். அப்புறம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இவர்கிட்ட போய் பேசுவாங்களாக்கும். அந்த புவனவை கல்யாணம் பண்ணாதேன்னு சொன்னி அதுவுக்கு குதிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு. அது பத்தாதுன்னு இப்போ எவ்வளோ ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. உனக்கும் ஓம் பிரச்சனை. உனக்கே எப்படி இருக்குன்னா இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்குதே நான் அவளை தள்ளி விட்டுலான்னு கலட்டி விட்டுட்டு வந்தேன். எங்கேருந்து வந்தாலோ தெரியலை. வந்தது இல்லாமல் இவர் பார்க்குற வேலை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இப்போ நம்ம உசுரை வாங்குறாரு. இப்போ செலவுக்கு கேட்டால் கூட காசு தர மாட்டேங்கிறார். வேலைக்கு போக சொல்கிறாரு. எனக்கு வேலைக்கு எப்போ போகணுன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். இப்போ காசு வாங்கித்தா. அவன் தான் கேட்குறான்ல, செலவுக்கு காசு கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன பண்ணுது? காசு சேர்த்து வச்சு யாருக்கு சேர்த்து வைக்கிறேன்? ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு. ஆமாம், இப்படி செல்லம் கொடுத்ததேன் குட்டிச்சோராக போய் நிற்கிறேன். இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன். எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? ஊருக்குள்ளே போய் கேட்டுப்பார் யார் நம்ம குடும்பத்தை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு. ஆரவு போகிறவங்க பூரா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. உன் பிள்ளைக்கு காசு கொடுக்கணும். அம்மாவா வேலைக்கு போ, ஒழுங்காயிரு அப்படின்னு புத்திமதி சொல்கிறியா? எதுவுமே இல்லை. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கானே, நீ வாட்டுக்கு அசால்ட்டாக இருக்க. அவன் ஏதோ சின்ன பிள்ளை, சின்ன வயசுல ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இப்பெல்லாம் அதெல்லாம் சகஜமா போச்சு. யாரும் தப்பு பண்ணாம இருக்காங்க. இவன் பண்ணது தெரிஞ்சு போச்சு. அதனால இது வந்து எத்தனையோ பேர் பண்றது தெரியாம இருக்கு. அதனால உங்களுக்கு இன்னும் தெரியல. முதல்ல அவனுக்கு காசை கொடுத்து அனுப்புங்க. நீ சொன்னால் நான் கொடுத்துருவேண்ணா? இங்கே நீ வச்சதே சட்டமா? இத்தனை நாள் நீ சொல்கிறத கேட்டு 2 பேருக்கும் சரி பாவம்னு பார்த்தனால தான் நான் அந்த நிலைமையில் வந்து நிற்கிறேன். இனிமேல் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். நல்ல வேலை என் பூனாவோட வாழ்க்கையை நான் கெடுக்க வேண்டியது கொஞ்சம் நேரத்தில் தப்பிச்சுக்கிட்டா. அவனுக்கு காசு வேணும்னா அவனை வேலை பார்த்து சம்பாரித்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட போய் வெளியில் சுற்ற சொல்லு. இனிமேல் வெளியில் சுற்றுறதுக்கும் வேலை இல்லை. டங்கு வர அழுக போது. வேலை பார்த்து சம்பாரித்து அப்புறம் செலவு பண்ணி பார்க்க சொல்லு. காசோட அருமை அப்போ நல்லா தெரியும். நம்ம காசை செலவு பண்ணும்போது ஈஸியாக தண்ணி மாதிரி இறப்பாங்க. அவன் சம்பாரித்து செலவு பண்ணேன்னு வச்சுக்க, பார்த்து செலவு பண்ணுவேன். இப்போ பொண்டாட்டி புள்ள வேறு வரப்போகுது. அதுக்கு செக்கப்பு, ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ இருக்குது? அவ்வளவு யார் பார்க்குறது? நான் பார்க்க மாட்டேன். இவன் தலையில் கட்டிட்டு விட்டுருவேன். என்னெல்லாம் பார்க்க முடியாது. நான் எதுக்கு பார்க்கணும்? அதே உங்கள் அப்பா இருக்காங்கல்ல, அங்கே அனுப்பிச்சுடுங்க. பார்த்து வேணா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அனுப்பிச்சுடட்டும். ஆமா, அதுவும் கரெக்டு தானே. அவங்க செலவு பண்ணட்டும். அடுத்த குழந்தை எதுக்கு பிறந்தா அப்போ வேணா நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ நாள் உங்களை கஷ்டப்படுத்துனது பத்தாது. எம்பிட்டு அழுது இருப்பாங்க இவன் பண்ண வேலைக்கு. இப்போ காசையும் உங்கள் தலையில் கட்ட சொல்கிறியா? அதெல்லாம் தெரியாது. இவன் வேலைக்கு போகிறேன், ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன், மூட்டை கூட தூக்கட்டும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இவன் தான் செலவெல்லாம் பார்க்கணும். இல்லை இந்த வீட்டில் உள்ள சொத்தை பூரா யார் காசு எழுதி அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு நான் வாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். உங்களை இப்படி லேசாக விட்டனாலதே இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. இனிமேலாம் இப்படிலாம் விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை வேலைக்கு போகிற வழியை பார்க்க சொல்லு. இல்லைன்னா இனிமேல் சோறும் இங்கே கிடைக்காது சொல்லிட்டேன். என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசிட்டு போறாரு? என் பார்த்து 2 வார்த்தை நம்ம கூட பேசணும்னு சரின்னு மண்டையாட்டிடுவாரு. இப்போ ரொம்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. நீ ஒன்னால தாண்டா, நீ ஒழுங்கா இருக்கியாடா? போய் இவளை பிடிச்சதே பிடிச்ச இல்லை புளியங்கம்மா பிடிக்க கூடாதா? எதுக்குடா இப்படி பண்ற? ஒண்ணுமே இல்லாதவளை பார்த்து பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அவன் வேணா நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கட் பண்றாங்க. நீனுமே இருக்கிய ஒன்னத்துக்கு ஆகாம. அதில் வேற 10ஆண்டு இவர் வீட்டில் இருக்க சொத்த பூரா எழுதி வைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கதே கொஞ்சோண்டு இடமும் இந்த வீடு தான். அதை எழுதி வச்சுட்டா நம்ம எங்கே போறது? முதல்ல ஒழுங்கா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போ. என்னம்மா நீனும் வேலைக்கு போக சொல்கிற? அவட்ட பேசி காசு வாங்கி தருவேன்னு பார்த்தா செலவுக்கு வேலைக்கு போங்கிற எல்லாம் அந்த அவள் வந்ததுனாலதான் என் லைஃபே போச்சு. சரி நிம்மதியாக நான் வாட்டுக்கு போனா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிருப்பேன். இவள் வந்து குறுக்க நின்று என் வாழ்க்கையே கெடுத்துட்டா. இப்போ புலம்பு என்ன பண்ணுறது? போ, ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போ. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல நீ வேலைக்கு போ. இல்லைன்னா வச்சுக்க அவர் என்ன பண்ணுவார்னு தெரியல. கிறுக்கு போன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. போமாங்கிட்டு வேலைக்கு போகணுன்னா கடுப்பாக இருக்குது. கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இப்படி தாம்மா பண்ணுவாங்கிட்டு. நீனும் அவர் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம். அவர் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் கோவப்படுவார், அதோட விட்டுருவார். இப்போ பேசுகிற பார்த்தா ரொம்ப டேஞ்சர் உனக்கு. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம். நீ பண்ணுறதை பண்ணுப்பா. நான் போகிறேன். என்னை இழுக்காதே. அம்மாவும் என்ன கழட்டி விட்டுருச்சு. எப்போவுமே அம்மாதே சப்போர்ட் பண்ணி காசு தள்ளினாலும் வாங்கி தரும். இப்போ அம்மாவும் ஈஸியாக கலண்டுக்குச்சு. எல்லாம் வந்த நேரம் தானே. இவ எதுக்குதான் வந்தானே தெரியல. முதல்ல இவள் லவ் பண்ணியிருக்கவே கூடாது. பண்ண பாரு, அதே நான் பண்ண பெரிய தப்பு. அம்மா சொல்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல வசதியான பொண்ணுங்களை பார்த்து பிடிச்சிருந்தா கூட நல்லா ஜாலியாக இருந்திருக்கலாம் போல். நல்லா காசு பணம்னு. இவளை இது பண்ணி ஒன்றுமே இல்லை. வேலைக்கு போனால் என்ன வேலைக்கு போகிறது? எந்த வேலையுமே எனக்கு தெரியாது. ஏதாச்சும் ஏசி ரூமில் வேலை பார்க்குற மாதிரி வேலை கிடைச்சா தேவையில்லை. யாரும் நமக்கு தர்றது? படித்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. அது ரொம்ப எடுக்கணும். எங்கே போய் வேலை பார்த்து காசு சம்பாரித்து நான் என்ன பண்ண போகிறோம்னே தெரியலையே. திடீர்னு வேலைக்கு போனோன்னா எங்கே போகிறது? ஷோ கடவுளே.